ஓகே, நம்ம இந்த வீக்கான ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம போன வீக்குக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் கொடுத்தோம், அதெல்லாம் எப்படி ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். போன வீக்குக்கு நம்ம ஃபஸ்ட்டாக கொடுத்த ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் தான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ். அவங்கள பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1105 நம்ம பை பண்ண சொல்லியிருந்தோம். அவங்களோட இந்த வீக்கோட ஹை பார்த்தீங்கன்னா 1202 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ தட் இந்த ஒரு ஸ்டாக்கில் நமக்கு வந்து 9.9% வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். நம்ம போன வீக்குக்கு ரெண்டாவது ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டாக்குன்னு பார்க்கணும் பாட்டா இந்தியாவை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். அதாவது அவங்கள 1950 கிட்ட பை பண்ண சொல்லியிருந்தோம். இந்த ஒரு ஸ்டாக் வந்து இந்த வீக்கோட ஹையாக பார்த்தீங்கன்னா 2126 வரைக்கும் போயிருக்காங்க. இந்த ஒரு ஸ்டாக்கில் மட்டுமே நமக்கு வந்து அரௌண்ட் 9% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம போன வீக்கில் தேர்டாக ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டாக் தான் பார்த்தீங்கன்னா அமர்ராஜா பேட்டரிஸ். இவங்கள வந்து நம்ம வந்து 760 லெவல்ஸில் வந்து பை பண்ண சொல்லியிருந்தோம். இந்த வீக்கோட ஹையாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 781 வரைக்கும் போயிருந்தாங்க. ஸோ தட் இந்த ஒரு ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு அரௌண்ட் 3% கிட்ட ப்ராஃபிட்ஸ் கிடச்சிச்சு. அண்ட் நம்ம போன வீக்குக்கு கடைசியாக ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டாக் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஹெல்த் கேர் அப்படிங்கிற ஸ்டாக். இவங்கள வந்து நம்ம 350 லெவல்ஸில் வந்து பை பண்ண சொல்லியிருந்தோம். இந்த வீக்குக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக மேலேயும் போல் பெருசாக கீழேயும் வரல. இந்த வீக்கோட க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா திருப்பி அதே 350 ரேஞ்சில் வந்து தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ தட் இதில் நமக்கு வந்து லாஸும் கிடையாது, ப்ராஃபிட்டும் கிடையாது. இந்த வீக்குக்கு நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஸ்டாக் தான் பார்த்தீங்கன்னா ராம்கோ சிமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஸ்டாக். இவங்க பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் போயிட்டுருக்காங்க. அரௌண்ட் 1000 ரேஞ்சுக்கிட்ட வந்து அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போட்டிருக்காங்க. சப்போஸ் மேலே வர அந்த ஒரு ட்ரெண்ட்லைனை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா அவங்களோட ஃபஸ்ட் டார்கெட் வந்து 1060 வரைக்கும் போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் அதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட செகண்ட் டார்கெட் வந்து 1120 வரைக்கும் போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சூப்பரான ட்ரையாங்கிள் பேட்டர்ன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மேலே வந்து ஒரு 4 டச்சஸ், கீழே வந்து ஒரு 3 டச்சஸ் கிட்டே இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு மேலே பிரேக் பண்ணாங்கன்னா அதிகமான சான்சஸ் மேலே போகிறதுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். இதில் உங்களோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா கீழே வர அந்த ஒரு லைனுக்கு கொஞ்சம் கீழே தள்ளி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸ் இருக்காது. அண்ட் நம்ம வழக்கமாக வீக்லி ரெக்கமெண்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் தான் கொடுப்போம். இது பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கோம். ஸோ தட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இதில் பிரேக் அவுட் சீக்கிரமாக ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வித்தின் இந்த வீக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா அப்பர் சைட் பிரேக் அவுட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் என்னோட ஆன்டிசிபேஷன் இருக்குது. அண்ட் தென் இன்றைக்கி நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா அசோகா பில்ட்கான் அப்படிங்கிற கம்பெனி. இவங்க வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இவங்க பார்த்தீங்கன்னா என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். இவங்களை வந்து நான் வந்து 78லேருந்து நான் அவங்களை ஹோல்ட் பண்ணுவேன். ஸோ தட் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி அசோக் பில்ட்கான் சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னை போட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. அந்த பிரேக் அவுட் கொடுத்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த ரீடெஸ்டிங் லெவல்ஸ்க்காக வந்திருக்காங்க. சப்போஸ் இங்கேருந்து உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ஆனாங்க அப்படின்னா நம்ம நல்ல ஒரு அப்சைட் மொமெண்டம் எதிர்பார்க்கலாம். அசோக் பில்ட்கானோட ஃபஸ்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் 125ல் இருக்கும். சப்போஸ் அதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 142 வரைக்கும் போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி அசோக் பில்ட்கானோட ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 109க்கு கீழே வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் பெரிய ஸ்டாப் லாஸ் தான். பட் இருந்தாலும் இந்த ட்ரேடில் இருக்கிற ரிஸ்க் ரிவார்ட் ஃபேக்டர் நம்ம கணக்கு பண்ணதும் இந்த ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் தெரியுது. அண்ட் தென் இன்றைக்கி நம்ம மூணாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும் பிரிகேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற கம்பெனி. இவங்க பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக்கியான பேட்டர்ன் போட்டிருக்காங்க. அந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புல்லிஷ் பீனட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் கீழேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ரெண்டுத்துக்கும் நடப்புற ஒரு கன்வேஜ் ஆகிற மாதிரி ஒரு பாயிண்ட் வரும். இதுதான் வந்து நம்ம பீனட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து அதை பிரேக் அவுட் பண்ணி ஒரு ரீடெஸ்டிங்காக வந்திருக்காங்க. ஃபிப்போட லெவல்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இதுவும் வந்து ஒரு ஃபிபனாக்கி லெவல்ஸோட கம்பேர் ஆகிறதுனால இது இன்னுமே ஃபர்தரான அப்சைட் மொமெண்டம் போகும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ஐ திங்க் இது வரைக்கும் ரெக்கமெண்ட் பண்ணதுல இதுதான் ஒன் ஆஃப் த பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட் இதுக்கு அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கிறதுனால இனிமே ஃபர்தரான சீக்கிரமான அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கும். இதோட ஃபஸ்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா 490ல் இருக்கும். சப்போஸ் அதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 515 வரைக்கும் போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கும். இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா நமக்கு ரொம்ப ரொம்ப குட்டியான ஸ்டாப் லாஸ் தான் இருக்கும். அதாவது 445க்கு கீழே உங்களோட ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடித்தாலுமே உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 15 rupees கிட்ட தான் லாஸஸ் வரும். அண்ட் அந்த ஒரு லாஸஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 3% கிட்ட தான் இருக்கும். 3% லாஸ் அப்படிங்கிறது ஸ்விங் ட்ரேடிங்கில் ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு லாஸ்ன்னு சொல்லலாம். இதோட ரிஸ்க் ரிவார்டை வச்சு பார்க்கணும்னா இது ரொம்பவே ஃபேவரான ஒரு ஸ்டாக்காக இருக்குது. ஸோ தட் இந்த ஒரு ஸ்டாக்கை நீங்கள் மெயினாக உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம இன்றைக்கி ஃபோர்த்தாக பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட். இவங்க பார்த்தீங்கன்னா சிமெண்ட் செக்டரில் ஒன் ஆஃப் த மார்க்கெட் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு தெரியல, சிமெண்ட் செக்டர் எல்லாமே கொஞ்சம் புல்லிஷாக இருக்கிற மாதிரி எனக்கு மட்டும் தான் தெரியுதா இல்லை உங்கள் எல்லாருக்குமே தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்காங்க. அந்த ட்ரெண்ட் லைனோட பாட்டம் வந்து ரீச் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு அப்சைட் மூமெண்டம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்பிஷ் மூமெண்டமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஒரு மேலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து அந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இவங்க இன்னுமே ஃபர்தரான அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். சப்போஸ் மேலே போனாங்க
அப்படின்னா சப்போஸ் மண்டே மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு கேப் அப் ஆனாங்க ஆர் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மேலே போக ஆரம்பிச்சாங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து பை பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா அந்த கீழே வர அந்த ஒரு ட்ரெண்டுக்கு கீழே போட்டுக்கோங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா அரௌண்ட் வந்து ஒரு 394-95 அந்த ரேஞ்சுக்கிட்ட உங்களோட ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட்ஸில் 420 இருக்கும். சப்போஸ் அதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட செகண்ட் டார்கெட் வந்து 440 இருக்கும். சப்போஸ் அதையும் உங்களுக்கு பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இன்னொரு புது ஆல் டைம் ஹையை நம்ம அம்புஜா சிமெண்ட்ஸ்லேருந்து எதிர்பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து நிஃப்டி 50ல் இருக்க ஒரு கம்பெனி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்படிங்கிற கம்பெனி. மற்ற எல்லா ஸ்டாக்கையும் கம்பேர் பண்ணாமல் இதோட ரேட் கொஞ்சம் இன்க்ரீஸ் தான். ஸோ தட் இந்த ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணணும்னா உங்களால் கம்மியான குவான்டிட்டிஸ் தான் எடுக்க முடியும். மற்ற ஸ்டாக்ஸ்லாம் கம்பேர் பண்ணோம்னோ அது ஒன்று மட்டும் தான் இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்டிங் ட்ரேடிங். ஸோ தட் இதில் இன்னும் கொஞ்சம் அதிகமான ரிஸ்க் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். கான்ட்ராக்ட் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லலாம். ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக போகிறோம். இதனால் இந்த ஒரு ஸ்டாக்கை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஒரு 5 டச்சஸ் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன், கீழேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன், மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன். அந்த ட்ரெண்ட் லைனில் கிட்டத்தட்ட ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக HUL இறங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த லெவல்ஸ் எங்கே இருக்குது, அந்த லெவல்ஸ் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா 2600 இருக்குது. இப்போ இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா 2650 இருக்குது. சப்போஸ் நாளைக்கு இல்லை நாளானைக்கு இல்லை அப்கமிங் வீக்ஸில் எப்போயாச்சும் வந்து 2600க்கு வந்தாங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த இடத்துலேருந்து பை பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். HUL உங்களோட ஃபஸ்ட் டார்கெட்டே பார்த்தீங்கன்னா வந்து 2800-2900 இருக்கும். அதே மாதிரி இதில் உங்களோட ஸ்டாப் லாஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 2525 வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 75 பாயிண்ட்ஸ் லாஸஸ் இருக்கும். பட் அதோட ரிஸ்க் ரிவார்ட் ஃபேக்டரை நீங்கள் கன்சிடர் பண்ணோம்னா அந்த ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸ் கிடையாது ஆக்சுவலி. பட் நான் இந்த வீடியோவில் சொன்னது இல்லாமல் இன்னும் நிறையா ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிரேக் அவுட்ஸ்லாம் கொடுத்துருக்கு. பட் இந்த ஒரு வீடியோவில் என்னால் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தினால நான் எல்லா ஸ்டாக்ஸையும் இங்கே சொல்லலை. சப்போஸ் உங்களுக்கு அந்த எல்லா ஸ்டாக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் அங்கே மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீக்குக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்டம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேனோ அந்த ஸ்டாக் எல்லாமே நான் உங்களுக்கு அங்கே போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அங்கேயுமே ஜாயின் பண்ணிக்கிட்டு அந்த ஃபீச்சர்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோ இல்லை இதுக்கு முன்னாடி வீடியோ இல்லை இதுக்கு அப்புறம் வரப்போகிற வீடியோஸ்லாம் சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பேன். பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்கிறதுனால இது எல்லாமே 100% கரெக்டாக இருக்கணும் இல்லை 100% தப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான அவசியமும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷன் வழியாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம போன வாரம் சொல்லி இந்த ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனில் நீங்கள் யாராச்சும் ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் அண்ட் இன்ட்ராடே ட்ரேடிங்காக ஒரு டெடிகேட் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான காண்டாக்ட் நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டியில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எங்களோட ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்ஸில் பின் பண்ணி வச்சிருக்கோம். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் கண்ணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.